ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு யோசிக்கணும். அதில் தான் மெயினான விஷயம் இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரியான லிங்க்டின், இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பர்ட்ஸை நிறையா கம்பெனிஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். இதுக்கு முதலீடு எதுவும் தேவைப்படாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கார்பரேட்டும் அவங்களுக்கு பேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் பற்றியான பேஜஸ் இருக்கும், தனித்தனி டாப்பிக்கு பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்து அவங்க கண்டென்ட்டை போடுவாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 2 விஷயம் தெரியணும். ஒன்று, கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தெரியணும். கொஞ்சம் லாங்குவேஜ் நல்லா இருந்தால் நல்ல விஷயம். சரியா? லாங்குவேஜ்னு நான் சொல்கிறது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், இட்டாலியனாக இருக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும், ஒன்று கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியணும். எப்படி சோஷியல் மீடியா